அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 834. தலைப்பு பூமி பந்து, தொடர் 11. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் பல அத்தாட்சிகளை நமக்கு வைத்திருக்கின்றான். அவனுடைய அத்தாட்சிகளை பார்த்து அவனை பயந்து அவனை வணங்கி அவன் தரக்கூடிய அபரிமிதமான பாக்கியங்களை, வெகுமதிகளை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ் وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும், இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும், மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியை இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும், அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவ விட்டிருப்பதிலும், காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்து காட்டும் சான்றுகள் உள்ளன. 2வது அத்தியாயத்தின் 164வது வசனம். ஆம், பூமியிலே உயிரினங்கள், அதிலும் பிரத்யேகமாக மனித இனம் உயிர் வாழ்வதற்கு தேவையானவைகளை அல்லாஹ்வே வழங்குகின்றான். அல்லாஹ் எத்தகையவன் என்றால், பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்தி வஇதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி தானே உண்டாக்கினான். அதனிடம் குன், ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. 2வது அத்தியாயத்தின் 117வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, யுகமுடிவு நாள் வருவது நிச்சயம். அந்நாளில் நிச்சயமாக நல்லவர்களுக்கு சுகபோகங்களும், கெட்டவர்களுக்கு மிக நிரந்தரமான வேதனையும் கிடைக்கும். அந்த நாள் எப்பொழுது வரும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பூமியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படாத போதுதான் மறுமை நாள் நிகழும். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இறை நம்பிக்கையாளர் எவர் மீதும் மறுமை நாள் நிகழாது. அப்படியானால் இறுதியில் வாழ்பவர்கள் எவரும் இஹ்லாஸோடு அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள், ஈமான் கொண்டவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை இச்செய்தி நமக்கு அறிவிக்கிறது. இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 234வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 அடையாளங்கள் தோன்றிவிட்டால், முன்பே இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது இறை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நன்மை ஏதும் செய்திராத எந்த மனிதருக்கும் அந்த நேரத்தில் கொள்ளும் நம்பிக்கை பயனளிக்காது. அவை: 1வது மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகுதல், 2வது தஜ்ஜால் தோன்றுதல், 3வது தாபத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து வெளிப்படும் அதிசய பிராணி. இந்த 3ம் தோன்றுவது மறுமை நாளுடைய நெருக்கத்தில். இச்செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லிமில் 249வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இம்மை வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது.
மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. நிரந்தரமில்லாத இவ்வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கைக்கான சேகரங்களை இப்பூமியில் வாழும் காலத்திலே நாம் சேகரித்து வெற்றி பெற வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.